சபையோர் அனைவருக்கும் மதிய வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கம். நான் மீனாட்சி தேவி பரமகுரு, திருப்பூர்லேருந்து. இன்றைக்கி ஒரு குரு பயிற்சி யாகம், அதோடு சேர்ந்த ஒரு மாநாடு, ஒரு கருத்தரங்கு மாதிரி. எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டாங்க. 5 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ நான் எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லாருமே ஒரு ஜாதக விதிகளை சொல்லி அதுக்கு என்ன பரிகாரங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இயல்பாக அந்த கிரகம் வேலை எப்படி செய்யுதா செய்யலையா, இதை இயல்பாக எப்படி செக் பண்ணிக்கிறது, பொதுமக்களுக்குமே புரிகிற மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கும் போது சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கா, சந்திரன் நல்லா இருக்கா, நவகிரகங்களோட ஸ்திதி நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது. ஸோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா தலைமை பதவி, தகப்பனாருடைய ஸ்தானம், உங்களுக்கு சேர வேண்டிய புகழ், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பங்கம் இருக்கும், ஒரு குறை இருக்கும். தகப்பனாருடைய அன்பு, ஆதரவு. இப்போ சில தகப்பனார்கள் நல்ல பாசமாக இருப்பாங்க, ஆனால் அவர்களால் குழந்தைக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். தகப்பனார் ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பார், அவர் வழிகாட்டுவார், ஆனால் உங்களுக்கு ரொம்ப அவரால் நிறைய பேர் கேட்பாங்க, பசங்க என்ன நீ சேர்த்து வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நிலை அந்த தகப்பனுக்கு இருக்கும். அப்போ சூரியனுடைய ஸ்திதி ஜாதகத்தில் மிகச்சரியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்காது. அப்போ எனக்கு இப்படி இல்லைங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சூரியனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறது, ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் தகப்பனாருடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகத்தில் சூரிய சந்திரனுடைய நிலை 4, 9ஆம் அதிபதிகளுடைய நிலை ரொம்ப முக்கியம். அப்போ அது பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம இந்த செயற்கையான மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அதை கொஞ்சமாவது சரி பண்ணிக்கலாம். இப்போ சூரியன் கெட்டு போகும்போது நமக்கு புகழும் அடிபட்டு போகும். அப்போ உங்களுக்கு ஒரு புகழை சார்ந்து நீங்கள் உங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு புகழ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணணும். சூரியனுக்குரிய அந்த கோதுமையை தானமாக கொடுக்கறது, சூரியனார் கோயிலில் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி பரிகாரங்களின் மூலம் அதை மேம்படுத்தி கொள்ளலாம். சரி, சந்திரன் ஜாதகத்தில் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? தாயாருடைய ஜாதகருக்கும் தாயாருக்குமான உறவு சரியான ஒரு ஸ்திதியில், சரியான ஒரு நிலையில் இருக்காது. அதே மாதிரி தாயாருடைய வயது ஒத்த பெண்களோட ஜாதகருக்கு ஒரு சரியான உறவு நிலை இருக்காது. அம்மா நல்லா இருந்தாலும் அவர்களால் குழந்தைக்கு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். சில குழந்தைங்க தாயை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி இருக்க ஜாதகர்கள் தான் ரொம்ப டேஞ்சர். எப்படி டேஞ்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்களுடைய மனம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஏன்னா சந்திரன் தான் மனம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அவர்களுடைய மனம் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? முக்கியமாக பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி நேரங்களில் சித்தர்களுடைய வழிபாடு, அம்பிகை வழிபாடு, கிரிவலம் வர்றது, பௌர்ணமி நேரத்தில் கிரிவலம் வர்றது. அதே மாதிரி அம்பிகை வழிபாடுனா பிறைசூடிய அம்பிகை யார்? காமாட்சி அம்பிகை. அவங்கள வழிபடுறது, சத்யநாராயணா பூஜை செய்கிறது, இந்த மாதிரியான சந்திரனுக்குரிய அதை மேம்படுத்த. அதே மாதிரி கோயில்களில் நீர்நிலைகளை அமைத்து தர்றது, ஒரு தண்ணீர் தொட்டி அமைத்து தர்றது, குளங்களை தூர்வாறுதல், இது மாதிரி உங்களுக்கு தெரிந்த அந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு நீர்நிலைகளை அமைத்து தருதல். இப்போ கோயில்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பந்தல் அமைச்சு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை செய்து வரும்போது நாளடைவில் இந்த சந்திரனால் ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷம் நீங்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயாருடைய ஸ்திதி சரியில்லை அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை தடத்தில் பாரு, புள்ளைய தண்ணியில் பாரு அப்படின்னு. இதுக்கு எதுக்கு அந்த பழமொழி சொன்னாங்கன்னா, அந்த தாயாருடைய நிலையை வைத்தே அந்த குழந்தையுடைய நிலையை கணிக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த தாயுடைய நிலை சரியில்லை அப்படின்னா வாழ்க்கையில் உங்கள் மனசு உங்கள் சொல்கிறபடி கேட்காது, நீங்கள் நினச்சது நடக்காது. அப்போ அது நடக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறையான பரிகாரங்களை செஞ்சு அதை சரிப்படுத்திக்கணும். அடுத்து செவ்வாய். ஸோ செவ்வாய்ன்னு சொல்லும்போது தான் ஒரு பெண்ணுக்கு அவர் தான் கணவன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா சகோதர காரகம்னு சொல்கிறோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம். அப்போ இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பெண்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த பூ பெய்துறதுல ஒரு தள்ளி போகிறது, சரியாக பூ பெய்துனா கூட அதில் பிரச்சனைகளை சந்தித்தது. அதே மாதிரி ஒரு ஆணாக இருந்தால் ஆண் பெண் 2 பேருக்குமே பல்வரிசைகளில் பிரச்சனை, பல்லில் சொத்தப்பல் விழுகிறது, சகோதர காரகத்துவ உறவுகளில் விரிசல் விழுகிறது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் செயல்படலையோ அதை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுறது. அதுதான்
அப்போ அந்த சகோதரக்காரக உறவுகளில் விரிசல் விழுகிறது, பங்காளி தகராறு இருக்கிறது, பரம்பரையாக அந்த பங்காளி சண்டை வர்றது, இது எல்லாமே வந்து இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வுகள். அப்போ அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்க போகிறோம்? முக்கியமாக வந்து முருகனுடைய வழிபாடு வந்து செவ்வாய்க்கு வந்து கண்டிப்பாக தேவை. வேல் வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக செவ்வாயினால் ஏற்பட்ட அந்த தோஷம் வந்து நீங்கும். அதே மாதிரி இரத்த தானம் தர்றது, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி சகோதர காரகத்துவ உறவுகள் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமையாவது அவர்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணி அவர்களோடு இணங்கி வாழ்கிறது, தேவையுள்ள பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு அன்பை பேணுதல், இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஒரு காரகத்துவம் வந்து பிரச்சனையாக இருக்கிறப்ப வந்து அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி முருகன் கோயில்களில் வேல் வாங்கி சாற்றுதல், முருகனுக்கு வந்துட்டு அந்த அவருக்கு பிடித்தமான அந்த இலுப்பை எண்ணெய் தீபம் போட்டு சஷ்டி திதிகளில் வழங்கி வருதல், இதெல்லாம் செய்யும்போது இந்த செவ்வாயினால் ஏற்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் வந்து கண்டிப்பாக நீங்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது ராகு பகவான், கேது பகவான், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாயார் வழி தந்தையார் வழி. ஸோ அந்த உறவுகளோட நமக்கு இணக்கமின்மை, தந்தை வழி உறவுகளில் இணக்கமின்மை, தந்தை வழி தாத்தா உறவுகளில் இணக்கமின்மை, பூர்வ புண்ணிய தோஷம், இதெல்லாம் ராகு வந்து இண்டிகேட் பண்ணுவார். கேது வந்து தாய் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல், தாய் வழி உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமின்மை, என் குழந்தை வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடு நல்லா போகுது, எங்கள் அப்பா வீட்டு சைடு போக மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து அந்த ராகு கேதுவுடைய ஒரு அமைப்பு. அவர்கள் வந்து ஜாதகத்தில் ஸ்திதி சரியா இல்லைன்னா இப்போ வந்து இருக்க ஜென்ரேஷன் வந்து 2 பேர் ஃபேமிலி கூடயுமே ஒட்ட மாட்டுறாங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வழி பாட்டி வழி அப்படின்னு சொல்லி 2 பேர் வீட்டுக்குமே லீவுக்கு போகிற அந்த போட்டி போட்டு போகிற தன்மையெல்லாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்தால் போதும், அதுவே உலகம்னு சொல்லி உள்ளே இருந்துக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து தாத்தா பாட்டி வழியாக வளர்ந்த குழந்தைங்க வந்து இன்னமுமே வந்து அந்த ஜென்ரேஷன் கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த ராகு கேது வந்து தாய் வழி தந்தை வழி இந்த தாத்தா பாட்டி உறவுகளை இண்டிகேட் பண்ணுறது. அது ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்ல பரம்பரை சொத்துக்களோ, ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பாரம்பரியம், இப்போ எங்கள் கோயிலில் வந்து எங்களுக்கு தான் வந்து தலைக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இதெல்லாம் ராகு கேது தர்றது. அப்போ இது வந்து சரியாக இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பூர்வ புண்ணிய தோஷம் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணும். கண்டிப்பாக அந்த ராகு கேதுகளுக்கு என்ன பிரீத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி, அந்த ராகு காலத்தில் வந்து ராகுவை வந்து மந்தார அந்த மலர்கள் வந்து வச்சு வழிபடுறது, அந்த உளுந்த வடை தானம் கொடுக்கறது. கேதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனுடைய வழிபாடு, ஸ்ரீ காளகஸ்திக்கு போயிட்டு வரும்போது இந்த ராகு கேது தோஷம் நீங்கி வழிபாடு, இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஸோ இன்னுமே வந்து மற்ற கிரகங்களுக்குமே செக் பண்ணலாம். ஆனால் டைம் முடிஞ்சிட்டதுனால என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ.